Class 7 Madhur Hindi Pathshala bookல lesson 2 Wangari Maathai. இந்த லெசன்ல famous African environmentalist Wangari Maathai பத்தி நம்ம பார்க்க போறோம். प्रेरणाप्रद जीवनी इंस्पायरिंग बायोग्राफी. छात्रों आपने कई जीवनियां पढ़ी और सुनी होंगी. स्टूडेंट्स நீங்க நிறைய बायोग्राफीज வந்து படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கேட்டிருப்பீங்க. यह जीवनी एक ऐसी ही साहसी कर्मठ नारी वंगारी माथाई की है जिसे लोग पेड़ों की माँ कहकर पुकारते हैं. இந்த பயோகிராஃபியும் அது மாதிரி ஒண்ணுதான். யாரை பத்தினதுன்னா ஒரு பிரேவ் ஹார்ட் ஒர்க்கிங் விமன் வங்காரி மத்தாய் அப்படிங்கிறவங்கள பத்தி தான். அவங்கள வந்து பீப்புள் தே கால் ஹர் அஸ் பேடோं की माँ, அதாவது மதர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. कीनिया में उनके लगाए गए पेड़ों को मामा ट्रीज कहा जाता है. ஸோ கென்யா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து வங்காரி மத்தாயால் பிளான் பண்ணப்பட்ட ட்ரீஸை வந்து மாமா ட்ரீஸ்னு கூப்பிடுவாங்க. वंगारी मथाई का जन्म सन 1940 को कीनिया उत्तरी अफ्रीका में हुआ था. वंगारी मथाई was born in 1940 in Kenya, which is in North Africa. उनके परिवार के पास थोड़ी भूमि थी जिसमें उन्होंने बहुत सारे पेड़ लगाए हुए थे. ஸோ அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் லேண்ட் இருந்தது அவங்க ஃபேமிலி கிட்ட. ஸோ அதில் வந்து அவங்க நிறைய பிளான்ஸ், நிறைய ட்ரீஸ்லாம் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. गांव में साफ सुथरी छोटी सी नदी बहती थी. அவங்க வில்லேஜில் நீட் அண்ட் கிளீன் ஒரு சின்னதாக ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. उसके चारों ओर अंजीर के वृक्ष लगे थे. ஸோ அந்த நதியினோட எல்லா பக்கமும் ஃபிக் ட்ரீஸ் வந்து ஃபுல்லாக நிரம்பி இருந்தது. औरतें और बच्चे पेड़ों से अंजीरें तोड़ते और चूल्हे के लिए लकड़ियां इकट्ठी करते. ஸோ அங்கே உள்ள விமன் அண்ட் சில்ட்ரன்லாம் அந்த ஃபிக் ட்ரீஸில் உள்ள மரத்துலலாம் இருந்து அந்த ஃபிக்ஸ் எல்லாம் பறிப்பாங்க. பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃபிக் ட்ரீயில் உள்ள வுட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஸ்டவ், அடுப்பு எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. जब वंगारी मथाई बड़ी हुई तो पढ़ने के लिए उन्हें संयुक्त राज्य अमेरिका में रहना पड़ा. when வங்காரி மத்தாய் வந்து ஷீ க்ரூ, கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க படிக்கிறதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. शिक्षा पूरी कर जब वे कीनिया अपने घर लौटी तो यह देखकर बहुत दुखी हुई कि कीनिया की हरियाली खत्म हो चुकी थी. ஸோ அவங்களோட எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு திரும்ப அவங்க வந்து அவங்க வீடு இருக்கிற அந்த கென்யாக்கே வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க கென்யாவோட அந்த பச்சை பசேன்னு செழுமையாக இருக்கிறது எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்து ஷி பிகேம் வெரி சேட். मीठे साफ पानी वाली नदी सूख चुकी थी. ஸோ ஸ்வீட் அண்ட் क्लीन वाटर இருக்கிற அந்த ரிவர்லாம் ட்ரை அப் ஆயிடுச்சு. लोग अपना काम ना कर किसी कंपनी का काम कर रहे थे. பீப்புளெலாம் அவங்கவுங்க வேலை, அந்த இயற்கையோட ஒன்றி இருந்த அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. कीनिया के उजाड़ रूप को देखकर उनके मन में विचार आया कि वह फिर से कीनिया को हरा भरा बनाएंगी. ஸோ கீனியாவோட அந்த செழுமையே இல்லாமல் வாடி இருக்கிற அந்த அந்த ரூபத்தை பார்த்துட்டு வங்காரி மத்தாய்க்கு ஒரு ஐடியா வந்தது. என்னன்னா எப்படியாவது ஷி வாண்டட் டு மேக் கென்யா அகெயின் கிரீன், எப்படியாவது திரும்ப வந்து அதை செழுமையாக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. वंगारी मताई ने पेड़ों से बीज लेकर पौधे तैयार किए और रोपने लगी. ஸோ வங்காரி மத்தாய் என்ன பண்ணாங்க, ட்ரீஸ்லேருந்து சீட்ஸ்லாம் எடுத்து பிளான்ஸ்லாம் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்ப வந்து பிளான் பண்ணாங்க எல்லா இடத்துலையும். थोड़े ही समय में हरियाली छाने लगी. ஸோ கொஞ்ச காலத்திலேயே திரும்ப வந்து அந்த செழுமையெல்லாம் திரும்ப ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. यह देखकर कीनिया के निवासियों ने भी उनका साथ दिया. ஸோ இதை பார்த்துட்டு கீனியாவில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ் மற்றவங்களும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. वंगारी मथाई ने औरतों और बच्चों को पौधे दिए. वंगारी मथाई வந்து விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு நிறைய பிளான்ஸ்லாம் கொடுத்தாங்க. सबने मिलकर पंक्तियों में क्रम से पौधे लगाए. ஸோ எல்லாரும் சேர்ந்து ரோஸா வந்து இன் ரோ வந்து ஆர்டராக அவங்க பிளான்ஸ்லாம் வளர்த்தாங்க. पौधे पेड़ बनने लगे और अंजीरें लगने लगी. அந்த பிளான்ஸ்லாம் ட்ரீ ஆக ஆரம்பிச்சிருச்சு வளர்ந்து. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பழங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. चूल्हे के लिए
लकड़ियां मिलने लगी, धीरे धीरे सब फिर से पहले जैसा होने लगा. ஸோ அடுப்புக்காக wood கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோவாக எல்லாமே முதல்ல இருந்த மாதிரியே ஆக ஆரம்பிச்சிருச்சு. पेड़ों की वजह से बारिश होने लगी. ஸோ ட்ரீஸ்லாம் வந்த பிறகு இட் ஸ்டார்டட் ரெய்னிங் ஆல்சோ. बारिश का पानी नदी में भी भरने लगा. ஸோ ரெயின் வாட்டர்னால ரிவர்ஸும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. वंगारी मताई का मानना था, जब हम पौधा लगाते हैं तो हम शांति का बीज बो रहे हैं. So what Wangari Matai believed is that நம்ம plants நடுறதுனால it's like we are sowing the seeds of peace, அமைதிக்கான seeds விதைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. अफ्रीका के लोगों ने सब जगह खूब पौधे लगाने की प्रथा शुरू की. ஸோ ஆஃப்ரிக்காவில் உள்ள பீப்புள் எல்லாருமே எல்லா இடத்துலையும் நல்ல பிளான்ஸ்லாம் வளர்க்குறதுக்கான அந்த கஸ்டம் ட்ரெடிஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. फिर तो असंख्य पौधे लगाए गए. ஸோ அதுக்கு பிறகு काउंटलेस इन्यूमरेबल ट्रीज वर प्लांटेड. लोगों ने वंगारी मताई द्वारा लगाए पेड़ों को मामा ट्रीज का नाम दिया. பீப்புள் வந்து வங்காரி மத்தாயினால பிளான் பண்ண ட்ரீஸ் எல்லாம் மாமா ட்ரீஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. कीनिया फिर से मनमोहक रूप वाला हो गया. So Kenya became attractive again. सीखा, एक छोटा प्रयास भी बहुत बड़ा परिवर्तन ला सकती है. ஒரு சின்ன எஃபர்ட் கூட will make a much big difference. Summary. This chapter is about the life of the founder of the Green Belt movement and the Nobel Peace Prize laureate Wangari Maathai, who lived in Kenya, North Africa. Wangari had seen her town lush green with clean rivers and lots of food to eat. She went abroad to study, and when she returned, she was devastated to find her hometown dry and barren. She wasted no time in organizing the women and children to plant new trees to bring her town back to life. The chapter motivates readers to plant trees to keep the environment green and bountiful. Thank you.